ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. இப்போது நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதனா கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஒரு பர்சனோட கிரவுண்டில், அதாவது இந்த புல்லுலாம் நிறைய வளர்ந்துருக்கும்ல, இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் தரையில் கால் நீட்டி உட்காந்துட்டு ஒரு பர்சன் கூட பேசிகிட்ருக்காரு. இப்போது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். நம்ம தான் இப்போ ஜிமினை பார்த்து, டேய் எனக்கும் சங்குக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறியா நீ? ஏன்டா ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குடா. ஏன் பயம்? ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களோன்னு பயமாக இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதானடா லவ் பண்ணேன். அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் இப்போது பயமாக இருக்குடா. காலேஜ் வேறு முடிய போகுதுல்ல. அவன் வேறு அப்பப்போ கேட்பான், நான் வீட்டுக்கு வந்து பேசட்டுமா, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பல்ல, வீட்டுக்கு வந்து பேசட்டுமான்ட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா. சரி, இப்போது என்னன்ற? எனக்கே ஒன்றும் தெரியாமல் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா நீ என்கிட்ட என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. சரிடா, சங்கு கிட்ட இதை பற்றி பேசுனியா? பேசிட்டேன். ஆனால் என்ன? அவன் எப்பவும் போல தான் சொல்கிறான், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றான். பார்த்துக்கலாம் தான், என்னத்தை பார்த்துக்கலாம்? என் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஜிமின்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம டேவும் ஜங்குக்கும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஓவர் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க காலேஜும் முடிக்க போகிறாங்க. இவருக்கு என்னென்னா வீட்டில் ஒரு பயம், காலேஜ் முடித்த கையோட கல்யாணம் எதனா பண்ணி வச்சுருவாங்களோன்னு ஒரு பயம். அதுவும் இவரை கேட்காம எதனா அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு. நம்ம ஜங்குக்கை பற்றி வேறு என்னமோ வீட்டில் யாருக்குமே தெரியாது. அந்த விஷயம் நம்ம ஜங்குக்கும் நல்லா தெரியும். போயிட்டு பேசுகிறேன் வரேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து விட மாட்டார் பயத்தில். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃப்ரீடமும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். நம்ம டேவுடைய வீட்டில் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கடா. ஓகே இப்போ நம்ம டேவும் ஜிமினும் இந்த பக்கம் இப்படி பேசிகிட்ருக்க, இப்போ ஒரு மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. மேன்ஷனில் ஒரு ரூமில் ஒரு பர்சன் அவர் போட்டிருக்க கோட் சூட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்துலேயே அவருடைய பிஏ ஒருத்தர் நார்மல் ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையுமே கையில் வச்சு நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த பர்சன் எல்லா கோட் சூட்டையும் ரிமூவ் பண்ணி அந்த பெட் மேலே தூக்கி போட்டு அந்த துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வெளியே வராரு. அந்த ரூமில் நின்றுட்டு இருந்த அந்த பிஏ பர்சன் இருக்கார்ல, அவர் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர அந்த பர்சனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்த பர்சனும் அவருடைய பிஏவை பார்த்துட்டு, ஓகேவா, நல்லாயிருக்கா? ஓகே சார், உங்களுக்கு எதுவுமே நல்லா இல்லாமல் இருந்திருக்கு, உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகும் சார். சரி எங்கே என்னுடைய காலேஜ் பேக்? அதுவும் இருக்குது சார். ஓகே, உள்ள புக்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குது சார். ஓகே, மொபைல் இதோ இருக்குது சார். ஓகே, நான் கிளம்புறேன். பைக் சாவி எங்க? இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பர்சன் பைக் சாவியும் கொடுத்து விட்டுற. அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்த பர்சன், அதாவது அவர் பேர் ஜான் ஜங்குக். அவர் அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வராரு. ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டு நேராக எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி அந்த மேன்ஷனில் பார்க்கிங்கில் இருக்கிற எல்லா ஒரு எக்ஸ்பென்சிவான கார் எல்லாமே அவருடையது. ஆனால் அவர் அதை எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு எங்கேயோ ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவருடைய வண்டி நேராக போயிட்டு ஒரு பார்க்கில் ஸ்டாப் ஆகுது. என்னென்னு பார்த்தா பார்க்கில் இருக்கிற ஒரு பெஞ்சில் நம்ம உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே அந்த வண்டியை ஒரு பக்கமாக பார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஷோல்டர் மேலே போட்டு நேராக நம்ம கிட்ட ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்த மாதிரி போக, நம்ம டேவும் நம்ம ஜங்குக் எக்ஸைட் ஆகிட்டாரு.
அப்படியே எழுந்திரிச்சு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து ஜங்குக்கை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே 2 பேருமே உட்காந்து அந்த பார்க்லேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. நம்ம ஜங்குக்கத்தை பார்த்துட்டு ஏய் ஏன் என்ன சோகமாக இருக்க? இல்லை பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுற? இங்கே உட்கார கூட பயமாக இருக்குது தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராவது வந்துடுவாங்களோன்னு. இங்கே பாருட்டே, நான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். நான் வந்தால் ஓகே சொல்லுவாங்க. நீ வந்தால் ஓகே சொல்கிறது நீட பணக்காரனாடா பைத்தியக்காரா லூஸு. ஒன்று புரிஞ்சுக்கோ ஜக்கு, எங்கள் அப்பா எப்போவுமே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது மணி. என்னை யாருக்கு கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவன் கையில் முதல்ல என்னை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு காசு இருக்கணும். நம்ம 2 பேருமே படிச்சுட்ருக்கோம். 2 பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கல. படித்து முடிச்சுட்டு அடுத்து வேலை உடனே கிடைக்குமான்னு தெரியல. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் காத்திருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு எல்லாத்தையும் மண்ணில் போட்டு குழப்புறப்போ கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அப்பா என்னை க்ராஸ் பண்ணி போகும்போது, இங்கே பாரு நீ படிக்காமல் இப்படியே உட்காந்துட்டு உனக்கு வேலை ஒன்றும் கிடைக்காது, காலேஜ் முடிஞ்ச கையோடு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. எனக்கு அந்த நேரம் அள்ளி விட்டுருது ஜங்கு. சரிடா, அதுக்கு தான் நான் வந்து பேசுகிறேன். நான் வந்தேன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. எப்படிடா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? சொல்லுவாங்கன்றல, நான் அந்தளவுக்கு பேசுகிறேன், கன்வின்ஸ் பண்ணுறேன். ஐயோ வேண்டாம், அது நம்ம காலேஜ் முடிஞ்சு வேலை ட்ரை பண்ணும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு பயப்படுற? பார்த்துக்கலான்ற, அப்புறம் எதுக்கு பயப்படுற? எல்லாம் ஒரு பயம்தான். சரி, ஆல் இஸ் வெல், ஓகே, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்ல. சரி இந்தா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய பேக்கில் இருந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி எடுத்து நம்ம டீ கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ராபெரி மேலே வந்து இந்த சாக்லேட் எசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே மேலே விடாக அப்படியே ஊற்றிருக்கு. அதை பார்த்து நம்ம டேக்கு வந்து நாக்கூற ஆரம்பிச்சிடுது. உடனே வாங்கி அப்படியே சப்புக்கு சப்புக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த இடத்துல மட்டுமே வந்து இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அவரோட லைஃப்பை பற்றி நம்ம இப்படிலாம் போகலாம், இப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம், இங்கெல்லாம் போய் வேலை கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம டேவும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த கம்பெனிக்கு போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலான்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்கு கூட சேர்ந்து அந்த வேலை தேடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. மணி வந்து ஒரு 6 மாதிரி ஆகிடுது. சரி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வண்டி எடுத்துகிட்டு, அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து தெரு மோன வரைக்கும் நம்ம டேவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக அவர் மேன்ஷனுக்கு போவார். இப்போ அப்படியே நம்ம டேவை கொண்டு போய் ட்ராப் பண்ண நம்ம டேவும் வந்து சரி பாய் பாய், உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால வீட்டில் போய் படின்னா. ஓகே ஓகே. ரிசல்ட்டு மகனே கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒன்று, அதெல்லாம் டாப்பில் இருப்பேன். ஓகே சரி பாய். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அந்த இடத்த விட்டு போக நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஜங்குக் தான் மேன்ஷனுக்கு நம்ம டேவை ட்ராப் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 kilometer மாதிரி இருக்கும் தூரம். அவர் ஜஸ்ட் 1/2 kilometer தான் வந்திருப்பார். அதுக்குள்ளே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்க பார்த்தா அந்த சைடில் இருந்து நம்ம ஜங்குக்குடைய PA யூங்கி. இப்போ அவர் தான் நம்ம ஜங்குக்கிட்ட ஹலோ சார். சொல்லு யூங்கி. சார் எங்கே இருக்கீங்க? வந்துட்டுருக்கேன் சார். ஒரு 6:15 போல் கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. ஓ, நீங்கள் வந்தால் தான் எல்லாமே நடக்கும், கொஞ்சம் வரீங்களா? ஓகே, ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வை, நான் நேராக கம்பெனிக்கு வரேன். ஓகே சார், கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ண அப்படியே ரூட்டை சேஞ்ச் பண்ணுறாரு. நேராக மேன்ஷனுக்கு போகாமல் அவருடைய கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்ததும் அவ்வளோ பேர் வந்து நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு.
எல்லாருமே வந்து கீழே குனிஞ்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து மரியாதை கொடுக்க, அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து எல்லாரையுமே அப்படியே தாண்டி போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நேராக அவருடைய கேபினுக்கு போக, அங்கே போய் பார்த்தா யூங்கி வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல ட்ரெஸ்அப்லாம் அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்த வேகத்துக்கு பேக்கை கழட்டி ஒரு பக்கம் கவுச் மேலே விசிறி அடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதே ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. உள்ளே போகும்போது காலேஜ் பாய் மாதிரி இருந்தார், வெளியே வரும்போது அவ்வளோ மேன்லியாக இருக்கார் நம்ம ஜங்குக். வேறு லெவலில் இருக்கார் பார்க்க. இப்போ அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு பக்கத்தில் இருக்க மீட்டிங் ரூமுக்கு போக, அங்கே போய் பார்த்தா நிறைய கம்பெனிஸில் இருந்து அவங்களுடைய பிஎஸ் ப்ளஸ் ஆல்சோ அந்த ஹெட் வந்து வந்திருக்காங்க. அதாவது லைக் மேனேஜர் இல்லைனா சிஇஓ எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்குள்ளே போனதும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எழுந்திருச்சு நம்ம ஜங்குக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு அந்த இடத்துல மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சில டீலிங்ஸ் இருக்கும்ல, இல்லை நான் எடுத்துக்கிறேன், இல்லை நீ எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்ஸ் இருக்கும்ல, அப்படியே அங்கே உள்ளவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிட்டுருக்க. ஜங்குக் டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த டேபிள் மேலே பட்டுன்னு அடிச்சுட்டு சைலன்ஸ் அப்படின்றாரு. எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அப்படியே டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த இடத்துல எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, மீட்டிங் முடியுது. அந்த இடத்த விட்டு எல்லாருமே ஒருத்தர் போயிட்டே இருக்க, ஒரு கம்பெனியுடைய பிஏ, அதாவது அந்த மேனேஜருடைய பிஏ அந்த இடத்துல இருக்கார். சிஇஓடைய பிஏ இல்லை, மேனேஜருடைய பிஏ அந்த இடத்துல இருக்கார். நம்ம ஜங்குக்கே வரைச்சி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அந்த அந்த பார்த்துட்ருக்க அந்த பர்சனை பார்த்தா ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட போய்ட்டு, எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கீங்க? இல்லை சார், நான் ஜஸ்ட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பார்த்தேன். நான் இது ஃபஸ்ட் டைம் உங்களுடைய கம்பெனிக்கு வரது. நீங்கள் ரொம்ப நல்லா டீலிங் பண்ணுறீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், உங்கள் கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ் எடுத்துப்பீங்களா? ஃப்ரெஷர்ஸ்னால் படிச்சுட்டு புதுசாக வரவங்கள? எடுத்துப்பேன். ஓகே சார், என்னுடைய பையன் காலேஜ் படிச்சிட்ருக்கான், முடிக்க போகிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே சேர்ந்தானா அவனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அவன் நல்லா படிப்பான், நிறைய நாலேஜ் இருக்குது அவனுக்கு. நீங்கள் அவனை காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அவனுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி இந்த கம்பெனியில் எதனா ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்களா? அது அவனுடைய நாலேஜ் பொறுத்து. ஓகே சார், அப்புறம் நான் போயிட்டு வரேன். சார், உங்கள் பேர்? என் பேர் கிம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அந்த பிஏ வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த பர்சன் போனதுக்கப்புறமேட்டு யூங்கியுடைய ஷோல்டரை பிடிச்சின்னு அந்த பெஞ்ச் மேலே ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி நிற்கிறாரு. ஒரு மாதிரி அவரால் நிற்க முடியல, காலெலாம் நடுங்குது அவருக்கு. ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க யூங்கி டக்குன்னு, சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை சார். எதுனா பிரச்சனையா? யாராவது கூப்பிடுவா? ஆம்புலன்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் ஃபைன். அப்புறம் ஏன் சார் இப்படி? இவ்வளோ நேரம் பேசிட்டு போனானே, அது என் மாமனார். டேவுடைய அப்பாடா அது. ஐயோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீட்டில் ஒரு ரகலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படித்தாலும் படித்ததுக்கு வேலை செய்யணும், கையில் நிறைய சம்பளம் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோமா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைவாக சிம்பிளாக இருக்கிற ஒரு பையன். அவருக்கு வந்து இந்த காசு இது பண்ணுறது ப்ளஸ் அந்த எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது நம்ம டேக்கு.
இந்த விஷயம் வந்து நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை ரேண்டமாக தான் பப்ளிக்கில் எங்கேயோ பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்படி பார்த்து பிடிச்சி போய் அவரை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி டேக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளறும் போது தான் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி இந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுலாம் பிடிக்காதுன்றது ஜங்குக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இவர் வேறு கம்பெனி சிஇஓவா இதில் இவர் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு பண்ணினா என் கோட் சூட்டை பார்த்துட்டு அவன் என்னை துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் வேஷம் போட்டுட்ருக்காரு நம்ம ஜங்குக். பத்தாவதுக்கு ஒரு ரேண்டம் காலேஜ்லேருந்து அவருக்கு புக்ஸில் வாங்கி வைக்கிறது, அவருக்கு எக்ஸாம்ஸ் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கே இது பண்ணுற மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் தெரியும் அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேக்காக ஒரு ஃபேக் மார்க் ஷீட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அந்த மாதிரி ஆள் நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஸோ அவருடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து மொத்தமாக இறங்கி வந்துடுறாரு நம்ம டேக்காக. இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம டேக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம ஜங்குக்கு வந்து சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு சுத்தமாக தெரியாது. அதனால தான் வந்து நம்ம ஜங்குக்கு என்ன சொல்வார்னா, டேய் நான் சிஇஓடா, உங்கள் அப்பனுக்கு தான் பணம்னா ரொம்ப பிடிக்குமே, நான் வந்து பேசினா என் மூஞ்ச பார்த்தாலே அவன் ஓகேன்னு சொல்லிவிடுவான் அப்படின்றத நம்ம டேக்கிட்ட ஒரு மாதிரி உள்ளர்த்தமாக சொல்லியிருப்பார். பட் நம்ம டேக்கு விஷயம் தெரியாது இல்லையா, ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து இதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க அப்படியே நைட் ஆகுது. நம்ம டே வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம டே ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே ஏதோ அந்த அசைன்மெண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டுருக்க டக்குன்னு டிவி வந்து ஆஃப் ஆகுது. யாருன்னு பார்த்தா பின்னாடி நம்ம டேவோடைய அப்பா. நம்ம டேவை பார்த்து, எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்க, அப்பா நான் எழுதிட்டு தான் இருக்கேன், படிக்கல. எழுதுறதா இருந்தாலும் படிச்சுக்கிட்டே எழுது. ஆனால் என்ன ஆனா அவனா மேலே ரூமுக்கு போட்டே போகிறேன்ப்பா. இன்றைக்கி ஒரு கம்பெனி மீட்டிங்க்கு போனேன். அந்த கம்பெனி சிஇஓ இருக்கான் பாரு, அந்த அளவுக்கு டீல் பண்ணுறான். அவன் வாய்ஸ் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா. அவன் நிலைமைக்கு வர்றதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கேன், இப்போ தான் என்னால் மேனேஜருக்கே பிஏவாக இருக்க முடியுது. அவன் பார்க்குறதுக்கு 25-26 வயசு மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தா இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்திருப்பான். எல்லாம் எஜுகேஷன், இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அவனால் அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாதுட்டே. நீ இப்படி சட்டி மாரி உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தனா என்னை விடவும் எனக்கு கீழே தான் நீ வேலை செய்வ. லைஃப்பில் பணம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி மிரட்டுறாரு அவர். நம்ம டேக்கு இவர் மேலே கோபம் இருக்கா இல்லையோ, எவன்டாவும் அந்த சிஇஓன்னு சொல்லிட்டு சிஇஓ மனசுக்குள்ளே போட்டு கரிச்சு கொட்டுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே அந்த பேப்பர்ஸு பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு தொப்புன்னு பெட்டு மேலே போட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் நம்ம ஜங்குக்கு. எவனோ ஒரு சிஇஓவே எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, அவனை வரை இப்போ கம்பேர் பண்ணியாச்சு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு இருக்கவே பிடிக்கல, வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்டே நம்ம டே வந்து டெக்ஸ்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு அந்த சைட்லேருந்து உடனே ரிப்ளை போடுறாரு, வரவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று கிளிக்க வேணாம், நீ அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இங்கேருந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு திரும்பி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. என்றைக்காவது அந்த நம்ம ஜங்குவோடைய கம்பெனிக்கு வந்து நம்ம டேவோடைய அப்பா வந்து அப்பப்போ மீட்டிங் மாதிரி போவார். போகிற நேரம்லாம் ஜங்கு கூட நல்லா பேசுவார். நம்ம ஜங்குக்குள்ளே அல்ல இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார். அப்பப்போ நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டேவை மீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியே நாட்கள் போகுது, காலேஜ் முடியுது. வேலைக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எல்லா பேப்பர்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி 10 மணிக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்படி எடுத்து வச்சிட்ருக்கும்போது அவங்களுடைய அப்பா தான் ரூம்குள்ளே வந்து நம்ம டேவை பார்த்து, டே எங்கே போகிற? இன்டர்வியூக்குப்பா, இன்றைக்கி ஒரு கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நேராக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு வருவேன். ஓ, வேலை கிடச்சிருமா? அப்பா, இன்டர்வியூ தான் அட்டென்ட் பண்ண போகிறேன், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஆல் தி பெஸ்ட் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எப்படி கேட்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, போகிற இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற, உனக்கு உடனே வேலை கொடுக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுற, புரியுதா? அப்பா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, 2-3 வாட்டி கம்பெனிக்கு ஏறி இறங்குனா தான் எனக்கு கொஞ்சம் பயமே விட்டு போகும். பயமா?
சாகவா போகிற பயப்படுறதுக்கு? வேலை தானே வாங்க போகிற? அப்பா நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறியா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்தால் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டேன், புரியுதா? உன்னை இந்த குடும்பத்தில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்திருக்கிறதே பெருசு. உனக்கு நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண காசு எல்லாமே சம்பளமாக எனக்கு திரும்ப வந்தாகணும். சரிங்கப்பா. கிளம்பு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோட்டே, வேலை கிடைக்கலன்னா அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அப்பா ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டுடுறாரு. நம்ம டே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜக்குக்கு கால் பண்ண, நம்ம ஜக்குக்கு அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்கிறா. ஜக்குக்கா, காலையில் நான் வேலைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆக்கிட்டாருடா. பயமாக இருக்கு இப்போ எனக்கு. நேற்று நானே அவ்வளோ தூரம் உட்காந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஆனால் இவர் லூஸு மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஏன் என்ன சொன்னார்? வேலை கிடைக்கலன்னா அடுத்த நல்ல நாள்லேயே மேரேஜுன்னு சொல்கிறாரு. ஐயோ, உங்கள் அப்பனுக்கு இதுதான் வேலை. நான் காலேஜ் படிக்கும் போதே சொன்னேன் வந்து பேசுகிறேன்ட்டு. நீ தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்த. அட்லீஸ்ட் இன்றைக்காவது சொல்லு, படித்து முடிச்சிட்டோம்ல, வரவா இன்னைக்கு ஈவினிங்? வேணாம் சும்முக்கா. ஏன்ட்டு இப்படி இருக்க? நான் வந்தேன்னா எல்லாமே சரியாயிடும்டா. இல்லை வேண்டாம் டே, ப்ளீஸ் எனக்கு 2 months டைம் கொடு. வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன். வேலை கிடைக்கலனா நீ வீட்டில் வந்து பேசு. ஷோரா? மேரேஜ் எதுனா அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா? அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா வந்து பேசு சங்குக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வந்து காலை கட் பண்ணிவிடா. இந்த சைடில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நேராக அவரும் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாரு. உள்ளே போயிட்டு பார்த்தா உள்ளே ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம டேவ் வந்து உள்ளே போயிட்டு அந்த பர்சனுக்கு விஷ் பண்ணி குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. உங்கள் பேர்? கிண்டேயா. ஓகே. பை த வே மீ மை செல்ஃப் யூங்கி. ஓகே, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, ஃபைல் என்னங்க சார்? பரவாயில்லையே, மார்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, எப்போவுமே மார்க்ஸ் வந்து எதையுமே பேச போகிறதில்ல. நான் டெஸ்ட் பண்ண போகிறது உன்னுடைய நாலேஜ். பார்க்குறதுக்கு பையன் கொஞ்சம் அறிவாளியாட்டம் தான் தெரியுறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வியா? கண்டிப்பாக சார். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி, எதுக்கு இந்த கம்பெனியை சூஸ் பண்ண? அது வந்து எனக்கு டைம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சார் அது நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். எங்கள் அப்பா ரெக்கமெண்டேஷன். அப்பாவோட ரெக்கமெண்டேஷனா? அப்பா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த கம்பெனி மேனேஜருடைய பிஏஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த கம்பெனிக்கு நிறைய வாட்டி மீட்டிங்க்கு வந்திருக்காரு. இந்த கம்பெனியுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே அவருக்கு ரொம்பவும் பிடிக்குமா. ஸோ என்னை இங்கே ட்ரை பண்ண சொல்லியிருந்தார். அதனால தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைவே இங்கே போட்டேன். ஓ ஓகே. ஸோ இது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற வேலை இல்லை சார். எனக்கு வேலை கிடச்சிதுன்னா நான் உண்மையாக என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன். கண்டிப்பாக என்னுடைய வேலையில் என்னுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஒர்க் டைம் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காம நான் வேலை செய்ய மாட்டேன் சார். ஓகே. இந்த கம்பெனியை பற்றி வெளியே என்ன கேள்விப்பட்டேன்? நான் வெளியே கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கம்பெனியை ரன் பண்ணுற சிஇஓ ரொம்பவும் ப்ரில்லியண்ட். அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப பீக்கில் இருக்கும்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நான் ஒரு நாள் அவரை நேரில் பார்த்ததில்ல, ஃபோட்டோஸ்லேயும் பார்த்ததில்ல, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. ஏன் அப்படி? அது தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்க, அந்த கம்பெனி சிஇஓவை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன். ஐயோ சார்,
அப்படி கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஜஸ்ட் ஓப்பனாக ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே. சரி, வெளியே வெயிட் பண்ண கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து வெளியே வெயிட் பண்ண சொல்ல அவரும் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்றாரு. இப்போது அப்படியே அந்த பர்சன், அதாவது நம்ம டே வந்து வெளியே வந்ததும் உள்ளே உட்காந்துட்டு இருந்த நம்ம யூங்கி வந்து எழுந்திரிச்சு வந்து டோரை லாக் பண்ணி விட்டுற. இப்போ பார்த்தா அதே ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம்லேருந்து நம்ம ஜங்குக் வெளியே வராரு. கோட் சூட்லாம் போட்டிருக்காரு. வெளியே வந்து நம்ம யூங்கியை பார்க்க நம்ம யூங்கி வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து, சார் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே கேட்டுட்டேன். அவர் ஆன்சர் பண்ணுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன். அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணலனாலும் நான் கண்டிப்பாக அவனுக்கு வேலை தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி தான். ஆனால் சார் உங்கள் மூஞ்ச அவர் ஒரு நாளும் பார்த்ததில்லன்னு சொல்கிறாரே, அதான்டா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. லாயல்ட்டியாக இருக்காங்க, ஆனால் இந்தளவுக்கு இருக்கானடா இவன். அது நல்லதுன்னு சொல்கிறீங்களா கெட்டதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது தான். ரியலி ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்ட். ஓகே, அவனுடைய ரிஜிஸ்டர் எங்கே? இந்த ஊருக்கு சார். அப்ரூவ்டு அந்த சீல் எடுத்து வை. இந்த சார் வச்சுட்டேன், கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. ஓகே சார். சார் எதனாவது ஒரு கண்டிஷனில் உங்களை அவரை பார்த்துட்டாருன்னா என்ன சார் பண்ணுறது? அந்தளவுக்கு கொண்டு போக மாட்டேன். ஏன் சார்? அவன் பாப்பம் பண்ணுற அச்சாட்டியத்தை பார்த்தா நான் நாளைக்கே போய்ட்டு அவன் வீட்டில் போய் பேசுவான் போல், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஷங்குக்கு வந்து அந்த டேபிள் அப்படியே சாஞ்ச மணிக்கு இருக்கா நம்ம யூங்கி தான் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்க டேவை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ. சார் சொல்லுங்கள் சார். இந்தா அப்ரூவ்டா? நான் வேலைக்கு வரலாமா? நாளையிலேருந்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனி ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, வேலை கிடச்சிருச்சுல. நாளைக்கு டிலே ஆகாமல் வந்துடுங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டார். இப்போ நேராக வீட்டுக்கு தான் வராரு. ஆக்சுவலி நம்ம ஜிமின் கிட்டலாம் இதை பற்றிலாம் ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே தான் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கும். லைக் ஈவினிங் ஒரு 6 o'clock மாதிரி இருக்கா. அவங்க அப்பா ஆல்ரெடி வீட்டில் இருக்கார். நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து கேட்க நம்ம டே டக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அப்பா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒரு ஃபைல், அதை வந்து அவங்க அப்பா கிட்ட காட்ட பார்த்தா அந்த கம்பெனி நேமை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டேக்கு வந்து அவர் ஆசைப்பட்ட கம்பெனிலேயே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம டேயோடைய லைஃப் வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக அவங்க அப்பா தான் எழுந்துருச்சு நம்ம டேயோடைய ஷோல்டர் தட்டி கொடுத்து, ஓகே டே, உன்னை எப்படியோ கரை சேர்த்துட்டேன். நல்ல வேலை, நல்ல கம்பெனி, வேலை செஞ்சேன்னா உனக்கு போஸ்டிங் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அதுவும் சந்தோஷமான விஷயந்தான். சொல்லுங்கப்பா. நம்ம ஃபேமிலியில் எட்வின் இருக்கான்ல, அவனை உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக பேசியிருக்கேன். அப்பா எதுக்கு? நீங்கள் 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 என்ன சொன்னீங்க? எனக்கு வேலை கிடைக்கலன்னு தானே சொன்னீங்க. வேலை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேனே. என்ன சொன்னீங்க? டேக்கு வேலை கிடைச்சதும் எட்வினுக்கு மேரேஜ் பண்ணி தரேன்னு சொன்னேன். வேலை கிடச்சிருச்சு, அதனால தான். அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? என்னால் முடியாது. நான் என் லைஃப்பில் இன்னமும் எதையுமே பார்க்கல. என்னால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சுத்தமாக முடியாது. ப்ளீஸ்ப்பா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்டு நடந்துக்கிட்டேன். என்னால் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் என்னால் அந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா. ப்ளீஸ் விட்டுருங்க. இல்லாட்டே நான் நல்ல விதமாக சொல்லும்போது கேட்டுக்கோ. உனக்கு எது செஞ்சாலும் நான் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், புரியுதா? அப்பா இல்லை, எனக்கு அதெல்லாம் மேரேஜ் லைஃப்லாம் வேணாம்ப்பா, ப்ளீஸ். டே சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்பா நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன். எனக்கு வேறு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. நானும் அவரும் சின்சியராக 3 years லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் இதுக்கப்புறம் இதை மறைச்சி வைக்க முடியாது. ப்ளீஸ்ப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் லைஃபோட டெசிஷன் இது. என்னை கேட்காம நீங்கள் ஒரு
விஷயத்த பண்ணதே தப்பு, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். யார் அவன்? அது யார் அவன் கேட்டேன். காலேஜ் படிக்கும்போது ரேண்டமாக வந்து பேசி பழகணும். ரேண்டமாக பேசி பழகுனீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? பக்கத்தில் இருக்கவனை காதலிச்சாலே எங்கெங்கேயோ இழுத்துக்கிட்டு போகுது. யாருன்னே தெரியாமல் ஒருத்தனை லவ் பண்ணுவியா? என்ன பண்ணுறான் அவன்? அவனும் இந்த மாதிரி தான். காலேஜ் முடிச்சிட்டான். இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஓ, வேலை கிடச்சிதா? தெரியலப்பா, இனிமேல் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஒரு மாதிரி தயங்கி இருக்கா. இப்போ உடனே அவங்க அப்பா அவர் செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த நேரம் நம்மகிட்டே அந்த இடத்துல நின்னார்னா கண்டிப்பாக அவர் அடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா வந்து டக்குன்னு நம்ம டேவை பிடிச்சிட்டு இன்றைக்கி மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பிடிச்சி மேலே அனுப்பிச்சி விட்றா. நம்ம டேவை மேலே ரூமுக்கு வந்துடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். அவங்க அப்பா பண்ணுற ஒரு விஷயம் நம்மகிட்ட பிடிக்கவே இல்லை. இப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம சங்கு கிட்ட தான், ஹலோ சங்குக்கா. சொல்லுடி, என்னாச்சு? இல்லை, வேலை கிடச்சதா இல்லையா? கிடச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கா? அப்பா ரொம்ப பண்ணுறாரு சங்குக்கா. ஏன், என்னாச்சு? வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஃபேமிலியில் எட்வின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பையனுக்கு என்ன பேசி முடிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாராம். வேலை கிடச்சதும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாராம். எனக்கு வேலை கிடச்சதும் இப்போ அவங்ககிட்ட தள்ளி விட பார்க்குறாரு. நான் வரவா சுக்கா? வரவா? இன்னைக்கேவா? ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே கால் கட் ஆகுது. திரும்ப கால் போடுறாரு நம்ம டே. ஆனால் கால் அந்த சைட்லேருந்து நம்ம சக்குக்கு எடுக்கவே மாட்டுறாரு. நம்ம டேக்கு செம்மையாக பயம் வந்துடுது. ஆல்ரெடி அவங்க அப்பா கீழே கோவமாக இருக்கார். இவர் எமோஷ்னலில் என்னென்னமோ பேசிட்டார் நம்ம சக்குக்கிட்ட. ஆனால் இப்போ அதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம டேவால் சுத்தமாக நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், வேலைக்கு தேடிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இப்போது நம்ம டேவால் எதையுமே சரியாக யோசிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு கால் அட்டன் பண்ண மாட்டாரு. அவருக்கு செம்ம பயம் எடுத்துக்கு. அந்த ரூம்குள்ளேயே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடியாடுறாரு. அப்படியே அந்த சைடில் ஜன்னல் பக்கமாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா சருன்னு ஒரு 4-5 காரு நம்ம டேவுடைய வீட்டுக்கு முன்னாடி ஃபுல் பிளாக்கில் வந்து நிற்கிது. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பு போய் நின்று பார்த்துட்ருக்காரு. ஆல்ரெடி ஒரு பயத்தில் இருக்கார். இது என்ன புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துட்டே பார்த்தா அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு 2-3 பேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஃபுல் கோட் சூட் போட்டவங்க இறங்குறாங்க. அடுத்தது வந்து அவங்களில் ஒருத்தவங்க வந்து ஒரு கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளேருந்து ஒரு பர்சன் உள்ளே இறங்குறாரு. லைக் அவர் பார்க்குறதுக்கு தான் வந்து அவர் தான் ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மகிட்ட யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பர்சன் அப்படியே பர்மிஷன் கூட கேட்காம, ஷூஸ் கூட கழட்டாமல், அந்த ஷூ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த டைல்ஸில் அது பட்டு அப்படியே கீழே நடந்து வரும்போது டக்குன்னு சவுண்டு வருது. அவர் நடக்கும்போது அந்த ஒரு சவுண்டு வந்து அந்த வீட்டுக்கே அப்படியே எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கா. ஹாலில் உட்காந்துட்டு இருந்த நம்ம டேவோடைய அப்பா வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. எழுந்துச்சு நின்றுடுறாரு. பார்த்ததும் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹால் ஓடி வராங்க. மாடிப்படியில் இறங்கிட்டு நின்றுட்டே வலிக்கி விழுற மாதிரி நிற்கிறாரு. ஒரு மாதிரி பயத்தில் அவரால் நம்ப முடியல அவருடைய கண்ணை. இப்போ உடனே நம்ம டேவோடைய அப்பா தான் பின்னாடி திரும்பி பார்த்து தான் அவர் கண்ணை நம்ப முடியல. உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு சிறுன்ட்டு உள்ளே என்ட்ரான அந்த பர்சனுக்கு கிட்ட அப்படியே ஓடி போயிட்டு, சார் நீங்கள் என்ன சார் ஏன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்க, அதுக்கு உள்ளே வந்த பர்சன் வந்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம ஜங்குக். அப்படியே பக்கா சிஇஓ போஸ்டிங்கில் வந்து நிற்கிறாரு. நம்ம டேவால் அவருக்கான நம்பவே முடியல. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜகுப் தான் வாசலில் இருந்துக்கிட்டு நம்ம டேவை பார்த்து, டே ஐம் ஸோ சாரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால தான் மறைச்சேன். பட் என்ன பண்ணுறது,
உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணுன்னா நான் இப்படி வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து பேச நம்ம டேவுடைய கண்ணிலேருந்து டேர்ஸ் ஃபாலோ ஆகுது. அது ஒரு மாதிரி அவரே அறியாமல் அதை துடைக்கிறாரு நம்ம டேவுடைய அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது என்ன கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பர்சன் அதாவது நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க இப்போன்னே அவர் உட்காந்து பேசலாமா? கண்டிப்பாக சார், வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க அங்கிள். அங்கிளா? ஓகே. நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் வேறு. இந்த பிஸ்னஸ் டீலிங்கோ அது இதெல்லாம் கிடையாது. என் பேர் ஜான் ஜங்குக். உங்களுக்கு என் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேர் சொல்லியே கூப்பிடுங்க, சார்லாம் வேண்டாம். ஓகே சொல்லுங்கள். நீங்கள் இங்கே நானும் உங்கள் பையனும் லவ் பண்ணுறோம். என்னது? ஆமாம் ஆமாம் தானே? ஆமாம். ஆனால் நீ வேறு யாரையும் சொன்ன, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்ன. அது அவனுக்கே தெரியாது. அது நான் போட்ட ஒரு சில வேஷங்கள். வேஷமா? இங்கே பாருங்கள் சார், உங்களை மாதிரி உங்கள் பையன் கிடையாது. ரொம்ப பியூர், ரொம்ப ஜென்டில், பாசமாக இருக்கிறவன். அவன் லைஃப்பை அவன் என்ன வாழ்கிறானோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறவன். ஆனால் நீங்கள் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நீங்கள் சாகிறதோட அவனையும் சேர்த்து சாகடிச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு இந்த பணம் புகழ் இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, புரியுதா? அவனுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவனை பிடிச்சிது. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த நான் கையில் வச்சுருக்கக்கூடாது. அவன்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு பிடிக்காத விஷயத்தோடு அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நார்மல் பர்சனாக மாறினேன். அவனுக்காக ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தான். அவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆக்சுவலி அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது என்னுடைய கம்பெனி தான். அதுவும் அவனுக்கு தெரியாது. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் என்னை பற்றி. ஆனால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அது வேறு. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை. நான் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும், டேக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று ப்ராமிஸ், என்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு எந்த வாழ்க்கை பிடிக்குதோ அந்த வாழ்க்கை தான் நானும் வாழ்வேன். மேபி நான் சிஇஓவாக இருக்கலாம், ஆனால் அது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். டேக்கு எப்போவுமே நான் குழந்த தான். இல்லை சங்குக்கு இரு, நான் வரேன் உங்கள் அப்பாட்ட பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் அப்படியே எல்லாத்தையுமே பேசிட்டு அவங்க அப்பாவை பார்க்க, அவங்க அப்பா நம்ம ஜங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சொடக்கு போட்டு, என்னங்க சார் அமைதியாக இருக்கீங்க? இல்லை அது வந்து இன்னொன்று, அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மிரட்டி இருக்கீங்க. வேலை கிடச்சிருச்சுன்னு இப்போ அவனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? இல்லை அவனோட லைஃப் செட்டில் ஆகிடும்ல. செட்டிலா? அவனுக்கு பிடிக்காத லைஃபா? அவனுக்கு பிடிச்ச லைஃப் அது என்கிட்ட தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், அவனை என் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா? அது அது வந்து சொல்லுங்கள் சார். நான் உங்களை சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு என்ன சார்னு கூப்பிட்றீங்க? இன்னும் நீங்கள் விஷயத்துக்கு ஒத்துக்கலையே, அதனால தான். அது அது வந்து என் பையன் அவங்க கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னா எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதும் அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருந்த கவுச்சை விட்டு அப்படியே எழுந்திரிச்சு நம்ம கிட்ட போக, நம்ம இன்னும் ஸ்டெப்ஸ் கிட்டே தான் நிற்கிறாரு. அவர் ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு வரும்போது பார்க்க, ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போதே நம்ம ஜங்குக்கு வந்து கோட்டை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் அந்த மேலேயே வந்து தூக்கி போட்டுடுறாரு. வெறும் உள்ளே போட்டிருக்க அந்த ஷர்ட்டை மட்டும், ஒயிட் கலர் ஷர்ட்டை மட்டும் போட்டு நம்ம கிட்ட போக, நம்ம தான் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக், ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு. நான் இப்போ நான் வந்த மாதிரி உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து உன்கிட்ட பேசி நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீ என்னை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். நீ என் லைஃப்பில் வேணும்,
அதனால தான் நான் இப்படி பண்ணேன். வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. எனக்கு உன்னை லைஃப்பில் மிஸ் பண்ணவும் தோணலை. அதனால தான் உங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே நான் வந்தேன். இப்போ பார்த்தியா, நான் வந்து பேசினேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போத்துலேருந்து நீ எனக்கு மட்டும்தான். அது உங்கள் அப்பாவே நினச்சாலும் மாற்ற முடியாது. இதனால தான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் வரவான்னு. இருந்தாலும் நீ வேண்டான்னு சொன்னனால உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். ஐம் சாரி, நான் போய் சொல்லிட்டேன். ஆனால் என்னோடய லவ் எப்பவுமே ஒன்று தான். எனக்கு ஒன்று அப்போ எவ்வளோ பிடிச்சதோ அதுக்கு மேலே தான் இப்பயும் பிடிக்கும். கையில் பணத்தை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுட்டே. அது செலவழிக்கிறதுக்கு கூட ஒரு பர்சன் இல்லைனா எனக்கு நீ வேணும். அதனால தான் எவ்வளவும் பண்ணேன். எனக்கு நீ வேணும், அதனால தான் நான் இப்போ இங்கே வந்தேன். நான் இப்படி வரலன்னா உங்கள் அப்பா ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். அக்செப்ட் பண்ணணும், ஃபேமிலியும் முக்கியம். அதனால தான் வந்தேன். இப்போ உங்கள் அப்பா என்ன அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீ சங்குக்கா, நான் உன்னை எப்போவுமே என்னுடைய சங்குக்கா மட்டும்தான் பார்ப்பேன். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தியா, கோட் அங்கே கரட்டி போட்டுட்டு, எனக்கு அதுதான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. எனக்காக உன்னுடைய ஸ்டாண்டர்டை நீ குறைச்சிக்கிற. உன்னை தவிர்த்து மேலே என்ன இருக்குட்டு? உனக்கு மேலே என்ன இருக்கு சொல்ல? நீ போதும் எனக்கு. உன்னை கூட வச்சுக்கிட்டு இந்த போஸ்டிங் எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு வானா, நான் விட்டுட்டு வருவேன். பார்ட் டைம் வேலை தேடுறதுக்கு உன் கூட சேர்ந்து தெருவில் சுற்றுவேன்ல, எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம்தான். எனக்கு நீ போதும். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டே சங்குக்கா. கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, நம்ம டேவோட லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சன்லேருந்து வெளியே வந்தவங்க பார்த்த அழகா ஒரு மாதிரி பெருமையாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே 2 பேருமா இறங்கி கீழே வர, அவங்க அப்பா இன்னமும் ஷாக்கிங்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஒரு மாதிரி வியப்பாகவே தான் இருக்கார். இப்போ நம்ம டேவை கிட்ட இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜகுக் தான் அவங்க அப்பா பார்த்து, அங்கிள் எப்படி ஜோடி பொருத்தம் ஓகேவா? ஜகுக், நான் இப்போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை டிசைட் பண்ணது டேக்கிட்ட கூட நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ இது எங்கள் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். வர சண்டே எனக்கும் டேக்கும் மேரேஜ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜக்குக்குடைய பாடிகார்ட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஜக்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை பார்த்து திரும்ப அவங்க அப்பாவோடைய கண்ணில் அந்த ஒரு துளிர் அந்த அப்படியே அந்த கண்ணீர் வந்து கீழே சொட்டுது. அதை அப்படியே தொடச்சிட்டு, ஓகே ஜக்கு, இனிமேட்டு நீ சொல்கிறது தான் எல்லாமே. அப்புறம்ட்டே என்னை மன்னிச்சிடேன். உன்னை படிக்க வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்னு சொல்லிட்டு உன்னை போட்டு கொடுமைப்படுத்திருக்கேன் எனக்கே தெரியாமல். ஆனால் சத்தியமாக உன்னை கொடுமைப்படுத்தணும்னு நான் பண்ணலை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஐம் ஸோ சாரி. உனக்கு ஜக்கு கூட தான் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்னா உன் இஷ்டப்படி இருந்துக்கோ, நான் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, நம்ம டேக்கு சந்தோஷம் ஐயோ சொல்லவே தேவையில்ல, செம்ம சந்தோஷமாக இருக்கார். அப்படியே அவங்க அப்பா, அவங்க அம்மா, அங்கே பாடிகார்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம டே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண, நம்ம ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த ஹக்கில் தான் நம்ம டே ஜங்குக்கு பார்த்து, ஒரு வாட்டி வந்த என் அப்பனையே மாற்றிட்ட, எப்படிடா? அதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மணி இஸ் த மேட்டர். ஆனால் எனக்கு மேட்ரே நீ தான்டா. ஏய் பொறுக்கி, ஏய் மேட்ருனா லவ்வாக சொன்னான்டா. ஆஹா சரி, உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறியே, பயமாக இல்லை? போடா, இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூ டூ டே. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏய் இரு, அவங்க கம்பெனியில் நான் வேலைக்கு வரேன்.
அப்போது நான் டெய்லி பார்ப்பேனே, டெய்லி நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன், கவலைப்படாத. ஐயோ ஜாலி ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம சங்குக்கு அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. நம்ம சங்குக்கும் நம்ம டேவை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாரு, விடவே இல்லை. நம்ம டேவாக அந்த ஹக்கர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம சங்குக்கு விட இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம டேவும் நம்ம சங்குக்கும் அப்படியே அழகாக அவங்களுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது, இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகுது. நம்ம டே வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. அப்பப்போன்னு இல்லாமல் எப்போவுமே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவியை சைட் அடிச்சிட்ருக்க, ஃபைல் சப்மிட் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன். நம்ம ஜங்குக்கூடிய கேபின்குள்ளே நம்ம டே நுழைய போனவர் ஃபைலை ரீட் பண்ணி கொடுத்துருப்பாரு போல். பாவம் 1.5 மணி நேரம் கழித்து தலை கலந்து வெளியே வராரு. இவங்க 2 பேரும் அப்படியே இப்படியே லவ் சுட்டிகிட்ருக்க நானும் இந்த வீடியோவை இப்படியே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய், ஐ லவ் யூ ஆல்.